ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பத்தூர் மாவட்ட அரசு விழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த அமைச்சர் என்னுடைய ஆறுயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு ஏவாவேல் அவர்களே, மாண்புமிகு காந்தி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட ஆழ்வார் ஜெகத்ரட்சகன் அவர்களே, தம்பி அண்ணாதுரை அவர்களே, தம்பி கதிரானந்த் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் அவர்களே, நல்லதம்பி அவர்களே, வில்வநாதன் அவர்களே, அமுல விஜயன் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, அரசு அலுவலர்களே, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, என்னுடைய பேரன்பிற்குரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எழில் கொஞ்சும் ஏலகிரி, ஜவ்வாது மலை, நிலம் நனைக்கும் செய்யாறு, ஆரணியாறு, ஒரு பக்கம் சந்தனம் மணக்கும் காடுகள், இன்னொரு பக்கம் பசியை தூண்டக்கூடிய ஆம்பூர் பிரியாணி, இப்படி இத்தனை சிறப்புகளுக்கும் பெயர் போன மாவட்டம் தான் இந்த திருப்பத்தூர் மாவட்டம். இத்தகைய சிறப்புக்குரிய மாவட்டத்தில் உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தோல் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி மூலமா வருவாயும் ஈட்டி வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிறைவேற்ற பணிகளை திறந்து வச்சு புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவாக, ஒரு மாபெரும் விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று காட்பாடிக்கு ரயிலில் வந்து இறங்கினதிலிருந்து மக்களோட, அதாவது உங்களோட வரவேற்புல மனம் நிறைஞ்சிருக்கேன். நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துடைய தலைகர்த்தர். அவர் நிகழ்ச்சியோடு சொன்னார், இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. நம்ம அரசு செஞ்சிருக்கிற மாதிரி திட்டங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்றது இல்லைன்னு பெருமையோடு சொன்னார்.
அந்த அளவுக்கு திட்டங்களை செஞ்சிருக்கோம், செஞ்சிட்டு இருக்கோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனாலதான் நீங்க அன்பை வாரி வழங்கி கொண்டிருக்கிறீங்க. நேற்று மாலை 5 மணிக்கு வேலூர்ல இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம். இந்த திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு 6 மணி நேரம் ஆச்சு. 5 மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி 11 மணிக்கு திருப்பத்தூர்ல வந்து நாங்கள் முடிவடைய பயணத்தை முடிச்சோம். அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டம். கழக தோழர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம், அதையும் தாண்டி பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவியர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு. இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் இல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து காட்டியிருக்கிறது. குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார், எதிலும் வல்லவரான ஏவாவேல் என்று. அவர் சிறப்பா ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார். அவர் திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும், ஆனா அதே நேரத்தில் எங்கும் வல்லவராக, எப்பொழுதும் வல்லவராக இருப்பவர் தான் அவர். அதனாலதான் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நாங்கள் பொறுப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில் நியமிச்சிருக்கிறோம். தன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய துறையை மட்டுமல்ல, பொறுப்பு மாவட்டத்தையும் சிறப்பா வளர்த்தெடுத்திருக்கிறார் அமைச்சர் வேலு அவர்கள். அதே போல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் மிக சிறப்பா செயல்பட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்திருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத, கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரடைஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த 4 ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. அதனாலதான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கு. இந்தியாவோட ஜிடிபியில நம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 9.21 விழுக்காடு. அதாவது நாட்டோட வளர்ச்சியில 110 விழுக்காடு நாம 10 விழுக்காடு கிட்ட நாம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமூக முன்னேற்ற குறியீடுகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு. வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் 2வது இடம் நாம இருக்கிறோம்.
நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் 3வது இடம். பணவீக்கம் குறைந்த மாநிலம். நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் துறை மூலமா பாசனை பரப்பும் வேளாண் உற்பத்தியும் அதிகமாகி இருக்கு. தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளா அதிகமாக இருக்கு. இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுத்தி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாம தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணுங்கிற செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம், எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம். இதனால்தான் நகர பகுதிகள் மாதிரியே கிராம பகுதிகளும் வளருது. நான் கோட்டையில இருந்து கொண்டு மட்டும் பணிகளை செய்யல, தொடர்ந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். குறைந்தது ஒரு மாசத்துக்கு 3 மாவட்டங்களுக்கு போகிறேன். இந்த மாசத்துல மட்டும் சேலம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அடுத்து இப்போ திருப்பத்தூருக்கு வந்திருக்கிறேன். நம்ம திருப்பத்தூருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லணும்னா சுருக்கமா சொல்றேன், தலைப்புச் செய்திகளாக சொல்றேன். 182 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருப்பத்தூர்ல குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. 422 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்திருக்கு. 14 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல 114 அறிவியல் ஆய்வகங்களை அமைச்சிருக்கிறோம். பள்ளிகளை மேம்படுத்த 489 பணிகள் நடந்திருக்கு. அனைத்து கிராம அண்ணா மறுவழி திட்டத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 1536 உள்கட்டமைப்பு பணிகள் நடந்திருக்கு. 211 கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியா முக்கியமா நாற்றாம்பள்ளி வட்டத்தில் 125 ஏக்கர் பரப்பளவுல 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட இருக்கு. திருப்பத்தூர், வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர்ல பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான விடுதிகள் அமையவிருக்கு. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு வளாகம் அமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏலகிரி மலையில 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சாலை மேம்படுத்தப்பட இருக்கு. ஏலகிரி சுற்றுலா வசதிக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு ஒன்றிய சாலைகள் மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்பட இருக்கு. இப்படி ஏராளமான பணிகளும் திட்டங்களும் நம்ம திருப்பத்தூருக்கு செய்யப்பட இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் அரசுடைய முத்துரை திட்டங்கள்னு பல இருக்கு. அதுல இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பயனுடைய விவரத்தை தலைப்புச் செய்தியா சொல்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல 1,74,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெறாங்க. இந்த 1000 ரூபாய் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகை பற்றி சொல்லுகிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பகுதிகளில் அது கிடைக்காத விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரியும். அதனால விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மாருடைய கணக்கை எடுத்து, மகளிர் கணக்கை எடுத்து அதை விரைவில் ஆகஸ்டோ அல்லது செப்டம்பர் மாதத்திலோ அதை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேவேளை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் 42,000 மாணவர்கள் சத்தான உணவை சூடா சுவையா சாப்பிடுறாங்க. 7,000 மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது.
5000 மாணவர்களுக்கு தமிழ் புதல் திட்டத்துல மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்துல 4,41,000 பேர் பயனடைந்து கொண்டிருக்காங்க. 20,000 பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 94,000 விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க. 3,45,000 பெண்களுக்கு சுயஉதவி 1,754 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கு. 7,000 பேருக்கு வீடு தரப்பட்டுள்ளது. 1,041 குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கு. 30,000 கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. 1,036 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்பட்டிருக்கு. 41,000 மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கு. 2,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 88,000 பேர் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்கிறாங்க. 19 திருநங்கையருக்கு தொழில் தொடங்க உதவி செய்யப்பட்டிருக்கு. 18,000 பழங்குடியினருக்கு எஸ்டி சான்றிதழ் தரப்பட்டிருக்கு. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் 56 பேருக்கு மானியத்துடன் கடன் உதவி தரப்பட்டிருக்கு. இந்த மாவட்டத்தில் மட்டும் 27,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நான் பெருமையா ஒரு செய்தியை சொல்றேன். 5 மாதங்களுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க இலக்கையும் தாண்டி டிசம்பர் 24 இப்போ வரைக்கும் மொத்தம் எவ்வளவு கொடுத்திருக்கோம் தெரியுமா? இது வரைக்கும் 6,91,728 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு தந்துகிட்டு இருக்கிறோம். இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டேன். கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாம இருக்க முடியுமா? அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கான 5 அறிவிப்புகளை இப்போ வெளியிட போறோம். முதலாவது அறிவிப்பு, ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதியிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும், பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும், வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் 30 கோடி ரூபாய் செலவில் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் 6 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, நல்லகுண்டா பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி பூங்காவை ஒட்டி 5,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் 250 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க. நான்காவது அறிவிப்பு, திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 18 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும். நாம அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்ல, அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன். அங்கே குடியிருந்த ஒரு தாய், அவரை போய் நான் சந்திச்சேன். வீட்டுக்குள்ள போய் சந்திச்சேன். அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. முத்தமிழர் கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒண்ணு குடிசையில்லா தமிழ்நாடு. அந்த கனவை நனவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவு இல்லம் திட்டத்தில் வர 2030ஆம் ஆண்டுக்குள்ள
தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 6 ஆண்டுகள்ல 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர போறோம். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் தரோம். கடந்த 2 ஆண்டுல மட்டும் 2 லட்சம் வீடுகள் கட்ட 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். அதுல 90,000 வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம். மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு. அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. யாருடைய பேர்ல? பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதுக்கு பேரு. ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,000 நிர்ணயிச்சாங்க. இதுல 60 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் 40 விழுக்காடு நிதியை மாநில அரசும் 1,20,000 வீடு கட்ட முடியுமா? அதுல 60%, அதாவது 72,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது. மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு 1,62,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரோம். பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மோடது. அதனால்தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், நினைவுபடுத்தினேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனா அவர் போட்டு இருக்கக்கூடிய சட்டை என்னோடது. இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றதில்லை, தந்தாலும் அரைகுறைதான். இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க. நாம கேட்கிறது, நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரி, இது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. மிஸ்டு கால் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இதை மீட்ட மண். தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழுகிற மண் இது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதே போல் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம். இதுதான் நம்ம திராவிட மாடல். இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவங்களால தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல, ஓட்டு கேட்க முடியல, முடியாது. செஞ்சிருந்தால் தானே சொல்ல முடியும். அதனால தான் இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயும் திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே என்று கதறிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண், பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண், தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க. அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக துரோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும். உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எப்பொழுதும் இருப்போம்.
அதேபோல் நீங்களும் என்றைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.